உலகெங்கிலும் உள்ள மக்களின் வாழ்க்கை முறையிலும் தொழில் துறையிலும் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வரும் செயற்கை நுண்ணறிவு துறையில் ஒரு முதன்மையான இடத்தை தமிழ்நாடு பெற வேண்டும் என இந்த அரசு விரும்புகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழ்நாடு அரசின் சீரிய நடவடிக்கைகளின் மூலம் 18 அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களில் 2,85,000 தொழிலாளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 46 லட்சமாக உயர்ந்துள்ளது. இந்த நிதியாண்டில் மட்டும் பல்வேறு நலத்திட்டங்கள் வாயிலாக அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தின் 6,88,000 பயனாளிகளுக்கு 576 கோடி ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு முயற்சியான டைட்டல் பூங்கா சென்னை ராஜீவ்காந்தி சாலையில் 2000 ஆண்டில் நிறுவப்பட்டதன் மூலம் தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திடப்பட்டது. அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் இத்தகைய வளர்ச்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் டைட்டல் பூங்காவையும், தஞ்சாவூர், சேலம், விழுப்புரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் மினி டைட்டல் பூங்காக்களையும், திருச்சி, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் எல்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களையும் தொடங்கி வைத்துள்ளார்கள். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் இத்துறை சார்ந்த தொழில்களின் வளர்ச்சிக்கான உகந்த சூழலை உருவாக்குவதிலும் பல்லாயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் இப்பூங்காக்கள் பெரிதும் உதவும். உலகெங்கிலும் உள்ள மக்களின் வாழ்க்கை முறையிலும் தொழில் துறையிலும் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வரும் செயற்கை நுண்ணறிவு துறையில் ஒரு முதன்மையான இடத்தை தமிழ்நாடு பெற வேண்டும் என இந்த அரசு விரும்புகிறது. இதற்காக கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், ஆராய்ச்சி, மருத்துவம் போன்ற துறைகளில் கவனம் செலுத்தும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயக்கத்தை இந்த அரசு தொடங்கியுள்ளது. இந்த இயக்கம் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு மையங்களில் ஒன்றாக தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தும் என்பதில் ஐயமில்லை. நமது மாநிலத்தில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு முக்கியமானது என்பதை இந்த அரசு முழுமையாக உணர்ந்துள்ளது. கோவிட் பெருந்தொற்று பிந்தைய கடினமான காலகட்டத்தில் இத்துறையின் தேவைகளை நிறைவு செய்திடவும் கடன்களுக்கான உத்தரவாதங்களை நிதி நிறுவனங்களுக்கு வழங்கிடும் வகையில் தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம் என்ற திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியது. இதன் விளைவாக குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 2023-24 நிதியாண்டில் 4,115 கோடி ரூபாய் கடனாக வழங்கப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும் போது 100% அதிகமாகும். தமிழ்நாடு புத்தொழில் இயக்க நிதியகம், டான்ஷீன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான புத்தொழில் நிதி மற்றும் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கை போன்ற மாநில அரசின் திட்டங்களின் மூலம் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான புத்தொழில்கள் ஸ்டார்ட் அப் தொடங்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது. பல்வேறு துறைகளில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்த அரசு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் சீரிய நடவடிக்கைகளின் மூலம் 18 அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களில் 2,85,000 தொழிலாளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 46 லட்சமாக உயர்ந்துள்ளது. இந்த நிதியாண்டில் மட்டும் பல்வேறு நலத்திட்டங்கள் வாயிலாக அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தின் 6,88,000 பயனாளிகளுக்கு 576 கோடி ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டின் அனைத்து தொழிலாளர்களின் நலன் மற்றும் முன்னேற்றத்திற்கு உந்து சக்தியாக அமைந்துள்ளன. சேவைத்துறையில் முதலீடுகளை கொணர்ந்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்திட நகர்ப்புறங்களை மேம்படுத்துவது மிகவும் இன்றியமையாதது. அதிகரித்து வரும் நகர்ப்புற மக்கள் தொகையின் தேவைகளை நிறைவு செய்யவும், நகர்ப்புறங்களில் பொருளாதார வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்கவும் நகர்ப்புற மேம்பாட்டிற்கு அரசு கடினமான நாட்டிலேயே அதிக அளவில் தமிழ்நாடு நகரமயமாக்கிய நிலையில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், சிங்கார சென்னை 2.0, நகர்ப்புற சாலை மேம்பாடு திட்டம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் போன்ற திட்டங்களின் மூலம் வேகமாக வளர்ந்து வரும் நகர்ப்புறங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தல், குடியிருப்புகளுக்கான கட்டமைப்பை மற்றும் சேவைகளை வழங்குதலை அரசு திறம்பட மேற்கொண்டு வருகிறது.
சென்னையின் அனைத்து பகுதிகளிலும் சமச்சீரான வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தமிழ்நாடு அரசு வட சென்னை வளர்ச்சி திட்டம் என்ற இலட்சிய திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த முயற்சியானது சென்னையில் உள்ள வளர்ச்சி குறைந்த பகுதிகளை மேம்படுத்தவும் மாநகரின் வளர்ச்சி பாதையில் அவற்றை ஒருங்கிணைக்கவும் முயல்கிறது. வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 6309 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிகள், மருத்துவமனை கட்டடங்கள், நீர்நிலைகள், பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், பேருந்து முனையங்கள் போன்ற 252 பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நகர்ப்புற சுற்றுச்சூழலை மேம்படுத்தி மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள 18 மாநகராட்சிகள் மற்றும் 93 நகராட்சிகளில் உயிரி அகழ்ந்தெழுத்துதல் பயோ மைனிங் திட்டங்களை மாநில அரசு தொடங்கியுள்ளது. இதன் மூலம் பல ஆண்டுகளாக குவிந்துள்ள பழைய கழிவுகள் அகற்றப்பட்டு அப்பகுதிகள் பூங்காக்களாகவும் பசுமை பகுதிகளாகவும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த முறையில் சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் குப்பைகளை தரம் பிரித்து அகற்றும் செயல்முறை மூலம் 96 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு தனியார் பங்களிப்பின் மூலம் சாலை கட்டமைப்பு மேம்பாட்டில் கணிசமான முதலீடுகளை ஈர்க்கவும் உலக தரம் வாய்ந்த சாலை கட்டமைப்பு திட்டங்களை தலை சிறந்த மேலாண்மை நடைமுறைகளை கொண்டு செயல்படுத்தவும் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தை அரசு உருவாக்கியுள்ளது. அரசின் இத்தகைய முயற்சிகள் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பான மற்றும் விரைவான போக்குவரத்திற்கு உதவும், தொழில் புரிவதை எளிதாக்கவும், அரசின் சேவைகளை பெற பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய சட்ட விதிகளை எளிமையாக்கவும் சிம்பிள் கான் முன்னெடுப்பின் மூலம் பெரும் நிர்வாக சீர்திருத்தங்களை அரசு மேற்கொண்டு வருகிறது. கட்டட திட்ட வரைபட ஒப்புதலினை சுய சான்றிதழ் அடிப்படையில் விரைவாக வழங்குவதற்காக அண்மையில் ஒரு புதிய திட்டத்தை அரசு தொடங்கியுள்ளது. பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 36,134 பயனாளிகள் விண்ணப்பித்து இணைய வழியில் கட்டட வரைபட அனுமதி பெற்றுள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளாக மாண்புமிகு பிரதமர் அவர்களிடம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்த தொடர் வேண்டுகோளின் அடிப்படையில் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 50-50 என்ற விகிதத்தில் பங்கு மூலதன உதவி வழங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கைக்கு ஒன்றிய அரசு இறுதியாக ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் திட்டமிட்டவாறு இப்பணிகளை முடிக்க வழிவகை ஏற்பட்டுள்ளது. மேலும் மாநில அரசு கருத்துரு அனுப்பியுள்ள மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.